واصنع بودادا ليكن ربك للأرض مداد قلم أنت فكم عبرت. ஈருலகை படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல ரஹ்மான்க்கு புகழ் அனைத்து முறித்தாவதாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தாபீன்கள் மீதும் நாதாக்கள் மீதும் ஷுஹதாக்கள் மீதும் அவுலியாக்கள் மீதும் இன்னும் உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இன்று நாம் தஃப்சீரின் விளக்கத்தில் சூரா முஃமினூன் வசனத்தை பார்ப்போம். قال الله تعالى بسم الله الرحمن الرحيم ثم أرسلنا موسى وأخاه هارون بآياتنا وسلطان مبين إلى فرعون وملئه واستكبروا وكانوا قوما عالين فقالوا أنؤمن لبشرين مثلنا وقومهما لنا عابدون فكذبوهما وكانوا من المهلكين وَلَقَدْ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ لَعَلَّهُمْ يَهْتَدُونَ صدق الله العلي العليم. இந்த வசனங்களில் அல்லாஹ் தன் தூதர் மூசா அவர்களையும் அவர்களுடைய சகோதரரான ஹாரூன் அவர்களையும் ஃபிர்அவுனிடமும் அவனுடைய சமூகத்தினரிடமும் தூதராக அனுப்பியதை பற்றி கூறுகின்றான். மூசா அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய நபித்துவத்தை கொடுத்த பிறகு மூசா அவர்களும் அவர்களுடன் அவரின் சகோதரர் ஹாரூன் அவர்களும் ஃபிர்அவுனின் அரசவைக்கு செல்கின்றார்கள். அதாவது ஃபிர்அவுன் மூசா அவர்களின் காலத்தில் இருந்த கொடுங்கோல் அரசன் ஆவான். ஃபிர்அவுன் நான் தான் கடவுள் என்று கூறிக்கொண்டிருந்தான். அவனுக்கு பாடம் கற்பிக்கவே அல்லாஹ் தஆலா மூசா அவர்களை அனுப்பினான். அல்லாஹ்வின் நாட்டத்தால் மூசா அவர்கள் ஃபிர்அவுனுடைய அரண்மனையிலேயே வளர்கின்றார்கள். பிறகு இறை செய்தி வந்தபோது ஃபிர்அவுனையே எதிர்த்து மூசா அவர்கள் வாதிடுகின்றார்கள். இதைதான் அல்லாஹ் இந்த வசனத்தில் மூசா மற்றும் அவர்களின் சகோதரர் ஹாரூன் அவர்களையும் தெளிவான சான்றுகளுடன் அம்மக்களிடம் அனுப்பினேன் என்று கூறுகின்றான். ஆனால் ஃபிர்அவுனும் அவன் கூட்டத்தினரும் அவ்விரு தூதர்களும் மனிதர்கள் என்பதால் அவர்களை பின்பற்றவும் அவர்களின் சொல்லுக்கு கட்டுப்படவும் மறுத்தார்கள். அவர்களை அவமதிக்கவும் செய்தார்கள். மூசா அவர்களுக்கு அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்திருந்தான். மூசா அவர்கள் ஃபிர்அவுனின் அரண்மனைக்கு சென்று அற்புதத்தை நிகழ்த்தினார்கள். அவர்களின் கைத்தடியை தரையில் போட்டார்கள். அது பெரிய பாம்பாக மாறியது. ஃபிர்அவுன் அதை சூனியம் என்று கூறினான். பிறகு அவன் மிகப்பெரிய சூனியக்காரர்களை அழைத்து வந்தான். அவர்களின் கயிறுகளை வீசிய போது அவை பாம்புகள் போல் காட்சி அளித்தது. பிறகு மூசா அவர்கள் தமது கையில் இருந்த கைத்தடியை வீசினார்கள். அது உண்மையாக பாம்பாக மாறி அனைத்தையும் விழுங்கியது. இதை பார்த்த சூனியக்காரர்கள் உடனே அல்லாஹ்வை நம்பி முஸ்லீமானார்கள். ஆனால் ஃபிர்அவுன் கோபப்பட்டு அவர்களை கொல்ல உத்தரவிட்டான். அவன் உண்மை அறிந்தும், அதாவது அல்லாஹ்வை அறிந்தும் அவனுடைய பொறாமையின் காரணத்தால் அவன் ஏற்க மறுத்தான். இப்படித்தான் முந்தைய சமூகத்தினரும் மனிதர்களாக அனுப்பப்பட்ட இறை தூதர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். காலம் மாறினாலும் இத்தகைய மனிதர்கள் உள்ளங்கள் மட்டும் ஒரே மாதிரியாகவே இருந்தன. எனவே அல்லாஹ் ஃபிர்அவுனையும் அவனுடைய சமூகத்தினரையும் அழித்தான். அவர்கள் அனைவரும் ஒரே நாளில் செங்கடலில் மூழ்கடித்தான். இதைதான் இந்த வசனங்களில் கூறுகின்றான். அடுத்த வசனங்களில் அல்லாஹ் நல்வழி அடைவதற்காக மூசா அவர்களுக்கு வேதத்தை வழங்கினோம் என்று கூறுகின்றான். அதில் அல்லாஹ்வின் சட்டங்கள், கட்டளைகள், தடைகள் ஆகியன விரிவாக்கப்பட்டிருந்தன. ஃபிர்அவுனும் அவனுடைய இனத்தினரையும் அழித்த பின் இந்த வேதத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். அல்லாஹ் தௌராத்தை அருளிய பின் எந்த ஒரு சமூகத்தினரையும் முழுமையாக அழிக்கவில்லை. ஆனால் இறை மறுப்பாளர்களுடன் போரிடுமாறு இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தான். இந்த வசனத்தில் அல்லாஹ் மூசா அவர்களுக்கு கொடுத்த அற்புதங்கள் பற்றியும் ஃபிர்அவுன் பற்றியும் பார்த்தோம். இதை தொடர்ந்து அடுத்த தொடரில் காணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.